ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊர் திருவிழாங்க. ராஜாலிப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு போகிறதுக்காக பசங்கள்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம பசங்க என்ன வேஷம் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் கெட்டப்புங்க. பூசாரி பார்த்தீங்கன்னா அவர் தான். பொண்ணு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணு. பார்த்தீங்கன்னா 2 பொண்ணையும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குங்கன்னு. அசல் பொண்ணுங்களே தோற்று போயிடும் அந்தளவுக்கு பயங்கரமாக மேக்கப் போட்டு சேரீயில் அதுவும் ரெடி ஆகிருக்காங்க. மல்லிகை போல வச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் 2வது பொண்ணு. வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா. அவ்வளோதாங்க, வேஷம்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வேஷத்தை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற வரவங்கெல்லாம் பிடிச்சி எல்லாம் வம்பளுத்துக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. போட்டு விட்றா ஆண்டி, போட்டு விட்றா. லிப்ஸ்டிக் போடுறா ஆண்டி. ஆண்டி லிப்ஸ்டிக் போடுறா. போட்டு நல்லா போட்டு விடு. நைட்ல நான் வெளியே போய் ட்ரிம்மர் மிஷின் இப்போதான் பொண்ணு மாதிரி இருக்கிறாயா. கருப்பு நமிதா மாதிரி இருக்கிறான் பாக்குறதுக்கு. கருப்பு நமிதா மாதிரி இருக்கால. வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் சுத்தி விடுறானே, என்ன ஆக போதும். ஏறு கும்பல்ல போய் அங்கன ஜிங்கன இதை எடுத்து அந்த பிள்ளைய முன்னாடி மேக்கப் போற மாதிரி நடிக்கணும், புரியுதா? பிள்ளைய முன்னாடி போய் அப்படி நின்னு ஆண்டி மாஸ்டர் மாட்டாயா. மேக்கப் ஆர்டிஸ்டா போயிடுறான் ஆண்டி. செம்ம என்ன வெக்கப்படுறேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. சொல்லுவா சொல்லு. டைலாக் தான் சத்தமா சொல்லு. ராஜன் பொண்டாட்டிடா. ராஜம் பொண்டாட்டிடா நானு. மாப்பிள்ளைய விட்டு வரீங்க பாருங்க. மாப்பிள்ளைய பாரு அங்கேயே நிக்கிறேன். என்ன தலைவா, என்னாச்சு? யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை, உங்க மகன். ஏன் மகனா? அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வேஷமெல்லாம் போட்டு முடிச்சு எல்லாரும் ரெடி ஆகி குரூப்பாக போகிறதுக்கே இருட்டாயிருச்சுங்க. அதுக்குள்ளேயுமே இப்போ கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க, கோவிலுக்கு வந்ததுமே இப்போ கோவிலில் மாப்பிள்ளையும் 2 பொண்ணையும் உட்கார வச்சு கல்யாணத்தை முடிச்சு விட்றணும் ஐயரை வச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஐயரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ அடுத்தது டேரெக்டாக கல்யாணம் தான். கல்யாணத்தை கரெக்டாக கோவில் முன்னாடி வச்சே பண்ணியாச்சுங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கெட்டப்புக்கு வேஷம் போட்டு போனதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மளை தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு பசங்களோட. கல்யாணத்தை முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபோட்டோ ஷூட்டு தாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, கோவில் படுகளம் வந்துகிட்டு இருக்குது. கரெக்டாக நாடக மேடை பின்னாடி இருந்து ஊர்வலம் வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு சாமி வந்துட்டு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கோவில் காளையுமே வந்துகிட்டு இருக்குது. வருஷம் திருவிழாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் படுகளம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கோவில் காளையை தான் முன்னாடி அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊர் முக்கியஸ்தர்கள், அதுக்கு பின்னாடி படுகளம் காளி இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். நம்ம ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருவிழா மலையாண்டி கோவிலில் தாங்க ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரப்பூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாலிப்பட்டி, அப்புறம் பாம்பாளம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா கோவில்கள்லையுமே திருவிழா ஆரம்பிச்சிடும். நம்ம திருவிழா சீசன் வந்துட்டாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதுதாங்க ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ இந்த படுகளம் நிகழ்வோட ஒரிஜினல் சவுண்டு வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக சாமி சாங்ஸ் தான் அப்படியே போட்டுட்டு அப்படியே அந்த படுகளம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அது வைபே ஒரு தனி வைப்பு, நல்லாயிருக்கும். இருந்தாலும் என்னால் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். அப்படிங்கிறதுக்காக நான் ரியல் சவுண்டை கட் பண்ணிவிட்டு நான் தனியாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுதான் கோவிலோட முன்புறம்ங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி சாமியோட LED சீரியல் செட் லைட்டிங் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் லைட்டிங் கூட போட்டிருந்தாங்க. கோவிலோட முன்புறத்தில் இங்கே வேஷம் போட்டுட்டு இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க பசங்க. நிறையா வேஷம் போட்டிருக்கிறாங்க. அது முக்கியமாக லேடிஸ் கட்டப் தான் நிறையா பேர் போட்டிருக்கிறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குங்க.
கோவிலோட முன்புறங்களில் ஃபுல்லாக லைட்டிங் தாங்க. அந்த சைட் பாருங்கள், நாடக மேடை சைடு ஸ்பீக்கர்ஸ்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாங்ஸ் எல்லாம் செம்ம சவுண்டுங்க. அடுத்ததாக கோவில்லங்க சாமி உள்ளே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, வான வேடிக்கையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டுக்கும் சீரியல் செட்டுக்கும் இந்த வான வேடிக்கைக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கோவிலோட பேக் சைடு போய்கிட்டு இருக்கிறோங்க. கோவில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடுங்க. போன டைமோட எனக்கு தெரிஞ்சு இந்த டைமுக்கு வந்துட்டு திருவிழா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. திருவிழாவே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பேக் சைடு ஃபுல்லாக சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கான ராட்டினம் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ கோவிலோட பின்புறத்தில் தான் பார்த்தீங்கன்னா கோவில் காளை படுகளம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. படுகள காளி வந்துட்டு மேலதாளத்தோட கோவிலை சுற்றி 3 ரவுண்டும் வலம் வருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி குட்டீஸுங்க. பாருங்கள், எல்லாம் செம்ம ஜாலியாக இருக்காங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு வழியாக பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு ஜாலியாக திருவிழாவை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளைய. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு நாள் திருவிழா வந்துட்டு சிறப்பாக முடிஞ்சிச்சுங்க. படுகளம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம பசங்களும் எல்லாரும் போயிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக செம்மையாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக. வாங்க அதையும் போய் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. திருவிழா முடிஞ்சதுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் ஆடுற இடத்துக்கு தாங்க வந்துடுவாங்க. கூட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிழா ஆரம்பிக்கும் போது பொண்ணை பூமாரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. திருவிழா முடிகிற நேரத்தில் உள்ள பாருங்கள் போட்டு கசக்கிட்டாங்க பசங்க. வரதா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற. இது என்ன சைடுல ரோப்பு? அதுவும் முடிதானே, இதுவும் முடி. அவ்வளோதாங்க, பசங்கள்லாம் பாட்டு போட்டு ஆடி முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடகம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ராஜாளிப்பட்டி அம்மன் கோவிலோட உள்புறம் இப்படி தாங்க இருக்கும். கோவில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சிம்பிளாக இருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கோவிலோட பின்புறங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக சாமி சன்னதி இருக்குது. கோவில் உள்ளே வந்து நிறைய பேர் இப்போவுமே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. நம்மளும் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அம்மன் பாருங்கள் எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு. பட்டோடு பட்டாட கட்ட கண்டேன், அங்கே பம்பை குடுக்க ஒட்டி ஆட கண்டேன். அவ்வளோதாங்க, அடுத்தது ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே நாடகம் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ பாருங்கள் கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சு. வர வர இன்னும் அதிகமாக வருவாங்க நாடகம் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தோட கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். இங்கே கோவிலில் போட்டுக்கிற சீரியல் செட்லாம் பாருங்கள். வருஷம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நிறையா சீரியல் செட் வச்சுருப்பாங்க. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பில் சீரியல் செட் வச்சுருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக 2வது நாள் திருவிழாங்க. 2வது நாள் திருவிழாவுக்கு பால் குடம் அக்னி சட்டி எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகு குத்துறது எல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது நாள் இன்றைக்கி தான் நடக்கும். கரும்பு தொட்டில் தூக்குறது இந்த மாதிரி எல்லா வேண்டுதல் நிறைவேற்றுறது, அப்புறம் இந்த பூக்குழி இறங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2வது நாளான இன்றைக்கி தாங்க நடக்கும். அதுவுமே நம்ம மணப்பாறை சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாளிப்பட்டியில் வந்துட்டு பூக்குழி இறங்குறது வருஷம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமுமே பூக்குழி இறங்குறது இருக்குதுங்க. பால் குடம் காலையில் 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருங்க. 6 மணிலேருந்து மதியம் ஒரு 11:30-12 மணி வரையுமே பால் குடம் எடுக்கிறது நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பால் குடம் பார்க்க வந்திருக்க டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8:30க்கு வந்துருக்குறோங்க. 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. நம்மளால் சீக்கிரம் வர முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நமக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பால் குடம் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. கோவிலோட சாமி சன்னதிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடுத்தது உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேராக தான் உள்ளே அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கரும்பு தொட்டிலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்கள். பால் குடம் இன்னுமே வர வர அதிகமாக தாங்க வந்துட்டு இருக்குது. எப்படி ஒரு 11 மணி வரையுமே இதே மாதிரி தான் அதிகம் கூட்டமாக இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால் குடம் அப்படின்னாலே எப்போவுமே இங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலில் 2-3 இடத்துல இதே மாதிரி ஆட்டோவில் கொண்டு வந்துட்டு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் எங்கிட்ட வந்து பூக்குழி இறங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பூக்குழி இறங்குறதுக்குன்னே தனியாக வந்துட்டு கோவில் முன்புறத்தில் அமைச்சிருக்கிறாங்க. பூக்குழி இறங்கணும்னு நேராக பார்த்தீங்கன்னா சாமி சன்னதிக்கு உள்ளே போகிற மாதிரி. பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாருமே பூக்குழி இறங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அதில் வந்துட்டு வேண்டுதல் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு பால் குடம் எடுத்த வாக்கில் அப்படியே வந்துட்டு பூக்குழி இறங்குவாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற கிளைமேட்டுக்கும் அடிக்கிற வெயிலுக்கு பக்கத்தில் போய் நம்மளால் பூக்குழி பக்கத்துலேயே நிற்க முடியலங்க. அந்தளவுக்கு அனலாக அடிக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பூக்குழி இறங்குறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பால் குடமும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பால் குடம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம மணப்பாறை சரௌண்டிங்லேயே பால் குடம் அதிகமாக எடுக்கிறது நம்ம மணப்பாறை மாரியம்மன் கோவில் தாங்க. அடுத்தது மணப்பாறை திருவிழாவும் வரும்.
இருக்கிறதுலே பால்குடம் ஃபேமஸான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறையில் இருக்கிற மாரியம்மன் கோவில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜாளிப்பட்டி கோவில் தான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பால்குடம். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் நாள் வந்துட்டு படுகளம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது நாள் காலையில் வந்துட்டு பால்குடம் எடுப்பாங்க. அக்னி சட்டி எடுக்கிறது எல்லாமே 2வது நாள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாடகம் ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாளிப்பட்டி திருவிழா. அவ்வளோதாங்க. 2 நாள் திருவிழா சிறப்பாக முடிஞ்சிடும். இன்றைக்கி பால்குடம் முடிஞ்சிட்டு இருக்குது. பால்குடம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதுவுமே செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த பால்குடம் எடுத்து முடிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமி பாட்டு தாங்க போட்டிருப்பாங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எடுத்துகிட்டு வரும்போதே சாமி வந்து ஆடிட்டு போயிட்டு இருந்தாங்க. பால்குடம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிற சில பேரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமி வந்து அருள் வந்து அப்படியே ஆடிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு சாமி பாட்டு போட்டிருக்கிறதுனால நம்மளால் ரியல் சவுண்டு ஆல்ரெடி காமிக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். ரியல் சவுண்டோட வந்து இந்த திருவிழாவை பார்க்குறவங்களுக்கு இன்னுமே செம்ம வைப்பாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக கோவிலோட முன்புறத்தில் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரே புகை மண்டலமாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா 2வது நாள் இவ்வளோ கூட்டம் இருந்ததே இல்லைங்க. இந்த வருஷம் அதிகமாக நிறையா பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே ஃபஸ்ட் நாள் படுகளத்தன்னைக்கு தான் அதிகமாக பொங்கல் வைப்பாங்க நிறையா பேர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2வது நாளே இவ்வளோ பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே கோவிலுக்கு நாடகமேடை பக்கத்துலேயே இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கிட்டு வேண்டுதலுக்காக மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க தான் நிறைய பேர் வேண்டுதலுக்காக மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ரியல் வில்லேஜ் ஃபெஸ்டிவல் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ கவர் பண்ணி காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்தது வேறு திருவிழா வந்துட்டு அடுத்தடுத்து இனிமேல் நம்ம லோக்கல் சைடு எல்லா ஃபெஸ்டிவலுமே வருங்க. அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு திருவிழாவும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கோவிலோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நீர்மோர் பந்தல் வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே இங்கே வந்துட்டு இந்த நீர்மோர் பந்தல் கொடுப்பாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளும் போயிட்டு உள்ள மோர் வாங்கி குடித்தோங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எப்போவுமே அந்த இடத்துல ஃப்ரீயாக வைப்பாங்க இலவசமாக. இப்போ அடுத்து இங்கே வந்துட்டு பாட்டு போட்டு பசங்களாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆடுறது பார்த்திங்கன்னா நம்ம பசங்க தாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க கூட்டம் கூடிடுவாங்க. பாட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க, அதுக்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டம் கூட்டிட்டாங்க அப்படின்னு. சரியான வைப்புங்க. ஃபுல்லாக பாட்டு வந்து ரொம்பவுமே நம்மளே டயர்டாகி போகிற வரைக்குமே பாட்டு வந்து ஃபுல்லாக போடுவாங்க. 2வது நாள் பால் குடத்தன்னைக்கு தான் ஃபுல்லாக பாட்டு போடுவாங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ ஆடிக்கலாங்க. பாட்டு நிறுத்தவே மாட்டாங்க. எல்லாம் செம்ம ஜாலியாக ஆடிட்டு இருக்கிறாங்க.